வணக்கம் வணக்கம் வணக்கங்க. எல்லாரும் ரொம்ப 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 சூப்பராமியா வாழ்த்துக்கள். சூப்பர் செம 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 எல்லாரும் செமையா பண்ணிட்டு ரொம்ப 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 சூப்பரா பண்ணிட்டு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 1 year கம்ப்ளீஷன் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே 100 தரணும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நம்ம சொன்ன டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்துக்குமே 72,000 பேருக்கு 100 72 லட்சம் நம்ம பே பண்ணிடுவோம். இப்போ 73 போயிட்டு இருக்கு. ஸோ 72,000 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 72 லட்சம் பே பண்ணிக்கும். 6 பேருக்கு மட்டும் தரல. ஏன்னா அவங்க கேஒய்சி அப்டேட் பண்ணல. அவங்க பிளான் அப்டேஷன் தான் இருக்காங்க. ஆனால் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் தெரியாது. ஸோ 6 பேருக்கு மட்டும் தரல. ஸோ அவங்க மட்டும் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களும் வந்துடும். அது எந்த மாற்றம் இல்லை. நம்ம சொன்னது சொன்னபடி. ஸோ எலெக்ஷனுக்காக பேமெண்ட் பெண்டிங்கு அது இது எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் பெண்டிங் இருக்கு. என்ன அப்படின்னா கோல்டு. அது இந்த மாதம் அதாவது ஜூலை 30th தரேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீக்லேருந்து ஜூலை 30th முன்னாடியே எல்லாத்துக்கும் கோல்டு கைக்கு வந்துடும். வாழ்த்துக்கள். சூப்பர் இல்லையா? ஸோ நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃபர்ல ஒரு 3 பேர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரே மாசத்துல 9வது பிளான்ல ஒரே மாசத்துல உங்களுக்கு அந்த காயின் அதாவது 27 லட்சம் நீங்க பே பண்ணிருக்கீங்க. 54 லட்சக்கான கோல்டு காயின் தரேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த 3 பேர் அதுக்கப்புறம் திரும்ப ஆஃபர் ஆக்ஷன் பண்ணியிருந்தோம். அதுல வரவங்கள குழுக்கள்ல ஒரே ஒருத்தர் நம்ம இதுல சைட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அவருக்கும் ஜூலை 30th உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஜூலை 30th நம்ம சொன்ன டேட் அதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் வந்துடும். அதே மாதிரி 3வது பிளான் இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/2 கிராம் கோல்டு காயின் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கோல்டு ரேட் எங்கேயோ 3333 ரூபா. இன்னைக்கு நம்ம 3வது பிளானோட அமௌண்ட் கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அட் இன்னைக்கு ரேட் எல்லாம் 4100 ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. ஸோ 1/2 கிராம் கோல்டே ஸோ தாண்டி போயிடுச்சு. அதனால உங்களுக்கு அந்த அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வந்துடும். அதாவது 3வது பிளான் இருக்கவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். யாரெல்லாம் 3வது பிளான்ல 6 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆகுது நம்ம 6 மாசம் ஆச்சு அதாவது நவம்பர் மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய கம்பெனி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஸோ சார் தேர்ட் பிளான் இருக்கேன் 6 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பண்ணிருங்க. இருந்தாலும் திரும்பி ஒன்ஸ் பண்ணிருங்க. அவங்க எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்துருங்க. கேஷா வந்துடும். அதாவது 3330 அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. செமையா பண்ணுங்க. நம்ம சொல்லியிருக்கோம் ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்முடைய இந்த ஆஃபர் திரும்பி ரிட்டர்ன் பேக் வரவே வராது. லைஃப் டைம் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஆஃபர் திரும்ப திரும்ப லைஃப்ல கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், மெயினான விஷயம் ஒரே விஷயம் சொல்லியிருந்தேன். ஆஃபர் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு மேல என்ன ஆகும், மார்க்கெட் திரும்பவும் மேல போகும். ஸோ கோல்டு மார்க்கெட் கீழே வந்தா இல்லைங்களா? ஸோ கோல்டு கம்மியா இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸாக்டா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் உள்ள ஆழமா நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் அதுதான், வேற எதுவுமே இல்லைங்க. மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, கோல்டு என்ன ஆகுது, என்ன ஆக போகுது. ஸோ 2030 நான் சொன்ன ரேட் 28 மேலாம் பாருங்க வேற லெவல் இருக்கும். ஸோ நான் சொன்னது ஒவ்வொரு நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷனுக்காக நம்ம பேமெண்ட் நிறுத்தல, எதுவும் இல்லை, எல்லாமே விட்ரால்ஸ். இப்போ வரைக்கும் எப்பவுமே நம்ம அந்த டேட்டுக்கு நம்ம 7 ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருப்போம். அந்த 7 ஒர்க்கிங் டேஸ்க்கு அழகா நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம மெம்பர்ஸ் ஜாஸ்தியாகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அந்த இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிருக்கோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெளிவா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ யாருக்காவது பேமெண்ட் வராதுருக்கா? இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்தந்த டேட் ஆன் டைமுக்கு நீங்க என்ன பேமெண்ட் போட்டாலும் 10,000 போட்டாலும் சரி, 20,000 போட்டாலும் 30,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் போட்டாலும் அந்த டேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் சாத்வி அகம் டிஜிட்டல். சொன்னது சொன்னபடி, உள்ளது உள்ளபடி. அதே சேம் டைம் கோல்டு. ஸோ கோல்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கம்மிங் டேஸ்ல அதுக்கான பெரிய பிளான் இருக்கிற யாருக்குமே அந்த வீடியோ வராது. ஏன்னா சேஃப்டிக்காக மற்ற எல்லாத்துக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வீடியோ அப்லோட் பண்ண நம்ம ட்ரை பண்றாங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் வந்துடும். சூப்பர். மெயின் நீங்க 3வது பிளான் இருக்கவங்க யாருமே 4வது பிளான் இருக்கவங்க எல்லாமே 3வது பிளான் இருக்கவங்க கூட தான் கேஷ் வரும்போது மற்றவங்க கோல்டு காயின் வந்துடும். 3வது பிளான் இருக்கவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பர், உங்களுடைய பிளான் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லிருங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ வந்தவங்க மெசேஜ் பண்ண எல்லாத்துக்குமே உங்களுக்கு அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? மெயின் அந்த விஷயம் தான். வேற எதுவுமே இல்லைங்க. வேற எதுவுமே இல்லை. ஸோ சூப்பரா நல்லா அழகா பண்ணுங்க. வேற இதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம நிறைய கம்பெனி உங்களுக்கு தெரியும். நம்ம கூட ஒர்க் பண்ண கம்பெனி எத்தனை கம்பெனி இன்னைக்கு நிறுவனம் கிடையவே. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாசத்துலயே நிறைய பேர் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 6 மாசம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனி இல்லவே இல்லை. நிறைய கம்பெனி கேஸில் இருக்கு. எத்தனை பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நமக்குமே ப்ராப்ளம் வந்துச்சு தெரியும் இல்லைங்களா? ஸோ நமக்குமே ப்ராப்ளம் வந்துச்சு. அத்தனை தவிடி முடியாது. நம்ம பண்றதே பாத்தீங்கன்னா சொல்லல கோல்டுங்க. நம்ம பண்றதே கோல்டு. சேஃபர் சைடு. ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடு. ஏன்னா எதுக்குமே ஒரு விஷயம் இருக்குங்க. எதுக்குமே அதாவது ரொம்ப நிறைய அப்போ பாத்துட்டீங்கன்னா சார் நம்ம இந்த 1 லட்சம் கொடுக்கணும், நம்ம மற்ற கம்பெனில பாத்தீங்கன்னா வேற லெவல் அமௌண்ட் தராங்க. இப்ப கம்பெனி இருக்காங்களா? பேர் வந்துட்டு இருக்கா? ஆனா இங்க வந்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா அங்கெல்லாம் பெரிய அமௌண்ட் கொடுத்து காணாம போயிடுறாங்க.
இல்லாம போயிடுறாங்க. அவங்களுக்கான டார்கெட் இருந்துச்சுன்னா அவங்க காணாம போயிடுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்க அப்படி இல்லை. அது போக அந்த பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் சொல்றாங்க. சாத்தியமான ஒரு விஷயமானு பாருங்க, சாத்தியமான ஒரு விஷயமா. ஸோ ஒரு பிளான் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த பிளானுக்கு என்னன்னா முடிவுன்னு ஒன்று இருக்கணும், கண்டிப்பா எண்டுன்னு இருக்கணும். நமக்கு கிட்ட கண்டிப்பா 1 இயர் தான் ஒரு ஃபுல் அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க, அதுல 50%, 3ஆவது வருஷம் அதுல 50%. ஸோ அவ்வளோ 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ 1 இயர்ல நீங்க அடுத்த பிளானாக மாறணும். மாறினா மட்டும் அந்த பிளான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். எவ்வளவு இருக்குங்க. அது போக நீங்க தர காசுக்கு ஈக்குவலண்டான கோல்டு காயின் கொடுத்துரும். ஸோ கோல்டு காயின் கேஷ் ரெண்டு ஒன்று தான். கோல்டுங்கிறது கேஷ் கூட உங்களுக்கு நாளுக்கு நாள் அப்படி இருந்தீங்கன்னா பணம் வந்து ஒரு மதிப்பு கம்மியாகும். ஸோ நம்ம தர கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன் எப்படி. ஸோ அதுதான் நம்முடைய, ஏன்னா நீங்க வளரணும். அதுக்காக தான் அகம் டிஜிட்டல், சாத்வி அகம் டிஜிட்டல் மெயின் விஷயமே அதுதாங்க. ஸோ அது மெயின் விஷயமே அதுதான். ஆனா நீங்க எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ கம்பெனிக்காக கொடி பிடிக்கிறீங்க, போராட்டம் பண்றீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க, பேமெண்ட் வரல. எத்தனை பேர் ஏமாந்து எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்களேன். ஸோ இங்க நம்ம பாருங்க எவ்வளோ சேஃபா கோல்டும் கொடுத்து, ஸோ பேமெண்ட்டும் கொடுத்து எவ்வளோலாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும், இதை கொண்டு போகணும். அதுதான் வெற்றி. ஸோ அந்த வெற்றியை விட்டுட்டு நீங்க தேடி போறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. மெயின் விஷயம், அதிகமான லாபத்துக்கு என்னைக்குமே ஆசைப்படாதீங்க. சார் இந்த கம்பெனியில் எவ்வளவு லாபம் அப்படின்னா என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு, அதோட கதை வரலாறு உங்களுக்கு தெரியும். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதோட உண்மையான முகம் தெரியும் போது எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆவீங்க, எவ்வளவு குடும்பம் எவ்வளவு கடன் வாங்கி பண்ணிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1 அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, யார் வேணா நம்பர் 1 இல்லை. மெயின் விஷயம் வந்து என்ன தெரியுங்களா, கரெக்ட் தான், நம்ம சொன்ன விஷயங்கள் சரியா செய்யணும். சேஃப்டி ரொம்ப முக்கியம். 100 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாக்கெட்ல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் 100 ரூபா சம்பாதிச்சிருப்போம். ஒரு வேலைக்கு போயோ தொழில் பண்ணியோ வீட்டுல ஏதோ ஒண்ணு போகணும். 100 ரூபா சாதாரணமா வராது இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு பாதுகாப்பான இடத்துல முதலீடு பண்ணணும் இல்லைங்களா. அதை விட்டுட்டு நம்ம அதிகமான வட்டி இன்ட்ரெஸ்ட் ஆசைப்பட்டு நம்ம தொலைச்சிடறோம் இல்லைங்களா. ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறீங்க. ஸோ இனிமேலாவது கரெக்டா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. கரெக்டான சாத்வி அகம் டிஜிட்டல் அது மாதிரி தெளிவா ஒரு சேஃப்டியா இருக்கிற இடத்துல நீங்க பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அதான் எதுவுமே பண்ணலாம் கூட கோல்டா வாங்கின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா வேற மாதிரி போங்க, வேற மாதிரி ரேட் இருக்கும். ஸோ மெயின் விஷயம் நீங்க எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணணும். அது ஒண்ணுதாங்க, வேற எதுவுமே இல்லை. நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுவீங்க. ஸோ மிகப்பெரிய அப்டேஷன் உங்களுக்காக காத்திருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஸோ கோல்டு வாங்க தயாரா இருங்க. 3வது பிளான் இருக்கவங்க மட்டும் நம்முடைய ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் ஜூலை 30க்கு முன்னாடியே. ஸோ நம்ம ஜூலை 30 தான் சொல்லியிருந்தோம், அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் அப் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் கோல்டு வந்துருவோங்க. நன்றி.